அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எங்கள் அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் எபேசு சபையினுடைய அன்பு, இந்த சபையின் மக்கள் எப்படி தேவனிடத்தில் அன்பு செலுத்தினார்கள் என்பதை குறித்து தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவீராக. எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதாவது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த எபேசு சபையினுடைய தூதனுக்கு அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது நிறைய காரியம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த 4வது வசனம் 5வது வசனம் பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய், அந்த அன்பு இல்லை அப்படிங்கிறாரு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை என்ன நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இன்றைக்கு நாம் ஆண்டவர் மேலே கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை விட்டுட்டோமா அப்படிங்கிறத நம்ம தியானித்து பார்க்கணும். கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? தேவன் மேல் இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? அவருடைய பிரமாணத்தின்படி நடப்பதே, அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். பேதுரு 3 விசை பேதுரு இயேசுவை மறுதலித்தார். அவரிடத்தில் ஆண்டவர் 3 தடவை கேட்டார். யோவான் 21:17 3வது விசை அவர் சீமோன் பேதுருவை நோக்கி, நீ இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3வது தடவை கேட்டோன்னு அவன் வேதனைப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நானிடத்தில் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கு என்பதை அறிவீர் என்று சொல்லி அவன் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதே கேள்வியை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் தேவ அன்பிலிருந்து நீங்கள் வழுவி போய்விட்டீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலக அன்பு உங்களுக்குள் வந்துவிட்டதா? உலக சிநேகம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டதா? உலகத்தில் உள்ளவைகளில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்பதாக நம்ம பார்க்கிறோம். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேவன் மேலே இருக்கிற அன்பெல்லாம் போயிடுச்சு. கூட இருக்கிற சகோதரர் மேலே இருக்கிற அன்பெல்லாம் நிறைய இடங்களில் எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நான் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறேனா அப்படிங்கிறத நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய சபை ஆதியிலே கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அந்த அன்பிலே அது முன்னேறி சென்று கொண்டிருக்கிறதா என்பதை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அது என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் மேல் ஆசை, உலக இச்சைகளுக்குள் விழுந்து விடுதல், உலக பொருட்களை வாங்கி வீடு நிறைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, பணத்தின் மேலே நகை, ட்ரெஸ்ஸு, இப்படிப்பட்ட காரியங்களின் மேலே நம்முடைய இருதயம் போய்கொண்டே இருக்கும் என்றால், வேதத்திலே வாசிக்கிறோம், உலக சிநேகத்தினால் நீங்கள் அமிழ்த்தப்படுகிறீர்கள். தேவன் பேரில் இருக்கிற அன்பு, கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற அன்பு குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எபேசு சபை உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் மேடான தேசங்களின் வழியாக எபேசுக்கு அவர் வந்தார். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறாரு. சொல்லி அவங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி விடுறார். அந்த மக்கள் ஏறத்தாழ ஒரு 12 பேர் அவங்க தேவ ஆவியினால் அபிஷேகிக்கப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 19:1-7 நீங்கள் படித்து பாருங்கள் நிதானமாக உட்காந்து. ஆனால் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அபிஷேகத்தில் தேவனுடைய வல்லமையிலே
அவர்கள் பெருக வேண்டும், ஆவியிலே நீங்கள் நிறைந்திருங்கள் என்றெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேதவசனம் எழுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5:5 பார்க்கிறோம். அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. பரிசுத்த ஆவியினால், ரோமர் 5:5 சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. தெளிக்கப்படுதல் அல்ல, ஊற்றப்படுகிறது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறீங்க? சிலரெல்லாம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர், நைட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர். கேட்டால் ஐ ஆம் வெரி டயர்ட், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். யாருக்காக உழைக்கிறீங்க? எதுக்கு உழைக்கிறீங்க? எவ்வளோ நாள் உழைச்சிட்டே இருப்போம்? நித்தியம் இருக்கிறதே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுமே. நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய நித்தியத்துக்காக, நித்திய ராஜ்யத்திலே நாம் உயர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கும்படிக்கு நாம் என்ன பிரயாசங்களை இந்த பூமியில் எடுக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இந்த இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதே எபேசு சபைக்கு தான் 3ஆம் அதிகாரத்தில் 18-19 அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. எபேசுவிலே தேவனுடைய அக்கினி விழுந்திருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே வந்திருக்கிறார். 12 பேர் வழியாக அந்த எபேசு சபைக்குள்ள தேவனுடைய அக்கினி கடந்து வருகிறத பார்க்கிறோம். அவள் பரிசுத்தாவிலே நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. இதே எபேசு சபைக்கு தான் 3ஆம் அதிகாரம் 18-19 அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம், இதெல்லாம் எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாத்தையும் நீங்கள் அறிந்து எல்லா பரிசுத்தவங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய அன்பு, அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவராகுங்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்லா தொடங்கினவங்க நாளடைவில் போக 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 வர வர டல்லாகி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் டெம்பரேச்சர் இறங்கி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். தேவன் பேரில் இருக்கிற நேசம் இறங்கி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். உலகத்தின் மேலும் உலக மனிதர்கள் மேலும் நிறைய அன்பும் பாசமும் வருகிறத பார்க்கிறோம். தேவனோட பேசுகிற நேரம் குறைஞ்சு போச்சு. செல்ஃபோனில் பேசுகிற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மனிதர்களோடு சஞ்சரிப்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சபைக்கு இவ்வளோலாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு பவுல். நீங்கள் ஆண்டவருடைய அன்பை ஆராய்ந்து பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இப்படி இருக்கிற இந்த அன்பு, ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாங்க அப்படின்னு சொல்லி, உன் பேரில் எனக்கு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நாம் கர்த்தரை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? யூதாவில் பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பிலே உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யூதாவில் அவர் எழுதுகிறாரே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி, அவர்கள் பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி, அடுத்த வசனம் 21 என்ன சொல்லுது? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. அப்போ பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்துக்குள் ஊற்றப்படுது. தேவனுடைய அன்பிலே உங்களை நீங்கள் காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம கர்த்தரை அதிகாலையிலே தேடுகிறோமா? காலையில் முதல்ல எந்திரிக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். நீதிமொழிகள் 8:17 என்ன பார்க்குறோம்? என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன செய்வாங்க? கண்டடைவார்கள். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து அங்கே பார்க்குறோம். நேசரை குறித்தும் சுனேமித்தியாளை குறித்தும் பைபிளில் பார்க்குறோம். நேசர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சுனேமித்தியால் தான் நாம. ஆண்டவராய் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம பார்க்குறோம், வாசலண்டே நின்று நான் என்ன செய்கிறேன்? கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே அப்படின்னு சொல்லி அங்கே உன்னத பாட்டு 5:2 அவர் பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் 6 வரைக்கும். அவர் சொல்கிறாரு, என் தலை பனி தூறலால் நனைந்திருக்கிறது, கதவை தர நான் உள்ளே வர வேண்டும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ, நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு படுத்துருக்கிறேன். பல சமயத்தில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கோட் ஷூட்லாம் மாட்டிட்டு போனால் தான் கர்த்தரை சந்திக்க முடியும் அப்படின்னு. ஐயோ, நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுத்துருக்கிறேன், என் கால்களை கழுவி விட்டேன், என் படுக்கையிலேறி நான் தூங்கி விட்டேன், தூங்கிக் கொண்டே இருக்கிறேன். என் நேசர் வருகிறார், நான் எப்பொழுது என்னால் எந்திரிக்க முடியலையே, படுத்தே இருக்கிறோம். ஆண்டவர் பேசுகிறாரு, பனி தூறலால் என் தலை கதவை திறங்கிறாரு, திறக்கலை. அப்போ அவர் என்ன செஞ்சாராம்? பைபிளில் படித்து பாருங்கள் அந்த இடத்த. கதவு துவாரத்தின் மதியாய் தன்னுடைய விரலை நீட்டினார். அந்த சாவி போடுற அந்த துவாரத்தின் வழியாக கையை நீட்டுறாரு. அவர் உடனே சுனேமித்தியால் சொல்கிறார், என் உள்ளம் பொங்கினது, என் நேசருக்காக என் உள்ளம் பொங்கினது.
ஆனாலும் படுக்கையை விட்டு எந்திரிக்கலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரி ஆண்டவர் இவ்வளவு பேசுகிறாரு, பனித்தூரெலாம் நனைஞ்சிருக்குதுங்கிறாரு தலை, கதவு துவாரத்தின் வழியாக விரலை விட்டு நான் தான் பாரு, கதவை திற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவளோ திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து போய் திறந்து பார்த்தால் அவர் இல்லை, அவர் போய்விட்டார். என் நேசர் போய்விட்டார். என் உள்ளம் அதனால் சோர்ந்து போனது. என் நேசர் போய்விட்டார். உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய டைமில் நீங்கள் கர்த்தரை தேடுறதில்லை. கர்த்தர் உங்களை அழைக்கும் போது நீங்கள் அவருடைய பொற்பாத்துக்கு வருவது. சிலர் அப்படி தான் நினைப்பாங்க, எனக்கு டைம் இருக்கும்போது நான் கர்த்தரை தேடுவேன். கர்த்தருடைய டைமில் நீங்கள் அவரை தேடணும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்கள். மார்க் 1:35 வசனத்தில் என்ன பார்க்குறோம்? பிதாவோடு கூட இருக்கிற அவருடைய அன்பு எப்படி இருந்தது? பூமியிலே அவர் இருக்கும் பொழுது அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு ஜெபம் பண்ணி தான் ஒரு பிரசங்கத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், ஒரு அற்புதத்தை செய்யணுன்ற அவசியம் இல்லை. அவர் கடவுள், அவர் எதையும் செய்ய முடியும். ஆனால் நமக்கு படிப்பினைக்காக he is our real model and example. அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லவா? அப்போ இங்கே வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த சபையினர் ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை என்ன செய்தார்கள்? விட்டார்கள். இதே எபேசு சபைக்கு தான் 6:24 வசனத்தில் பக்தனாகிய பவுல் எழுதுகிற வார்த்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிறிஸ்துவினிடத்திலே அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. பார்த்தீங்களா? அழியாத ஒரு அன்பு. கிறிஸ்துவனிடத்திலே அழியாத ஒரு அன்போடு அன்பு கூறுகிறவர்களோடு தேவ கிருபை உண்டாயிருக்கும் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற ஒரு அன்பு அழிந்து போகிற அன்பா இருக்குதா? ஆதியிலே கொண்ட அந்த அன்பை நீங்கள் விட்டு விட்டீர்களா? பின்வாங்கி போனீர்களா? மனம் திரும்புங்கள். உலக மனிதர்களோடு நேரத்தை செலவழிப்பதை தவிர்த்து தேவனோடு நேரத்தை செலவழிக்க பாருங்கள். தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை கட்டிப்படுத்துங்க. அப்போ இந்த சபைக்கு தான் சொல்கிறார், கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் அழியாத அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். இந்த எபேசு சபைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பவுல் அப்போஸ்தலனை கொண்டு ஏராளமான வார்த்தை வசனங்களை எல்லாம் அவர் எழுதி கொடுத்தார். ஒருவேளை இவங்கெல்லாம் இப்படி பேக் ஸ்லைட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி தான் இந்த அன்பை பற்றி இவ்வளோ பேசுகிறாரோ. 1 கொரிந்தியர் 16:22 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்துவினிடத்திலே ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 16:22. If you don't love our Lord Jesus Christ, you will be cursed. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. கிறிஸ்துவனிடத்திலே இயேசுவினிடத்திலே ஒருவன் அன்பு செலுத்தாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். மாரநாதா, இயேசு வருகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசு சபைக்கு அதான் சொல்லுது, அழியாத அன்புடனே அன்பு கூறு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவளுடைய அன்பு என்ன செய்தது? அழிந்து போனது. நீ ஆதியிலே கொண்ட அன்பிலே குறைந்திருக்கிறாயின்னு சொல்லலை, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நீங்கள் ஆதியிலே தேவன் பேரிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்க. அப்போ முதல் விசை பேதுரு வழியாய் பேசின கர்த்தர் இறுதி நாட்களிலே யோவான் வழியாக கர்த்தர் இந்த எபேசு சபைக்கு பேசுகிறாரு. நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ரோமர் 8:36-39 வசனங்களை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அங்கே நம்ம பார்க்குறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு 7 காரியங்கள் வருகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ரோமர் 8:36 பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. பார்த்தீங்களா? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அது 7 காரியங்கள் வருது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பதற்கு. கீழே பக்தன் சொல்கிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா?
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாதொரு காரியமும் பிரிக்காது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அப்ப கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்ம எந்த ஒரு காரியமும் பிரிக்காதபடிக்கு, எந்த ஒரு நபரும் நம்மை விட்டு பிரிக்காதபடிக்கு, உயர்வோ தாழ்வோ எந்த அதிகாரமோ எந்த தீமைகளோ நம்மை பிரிக்காதபடிக்கு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நம்மை என்ன செய்ய வேண்டும்? வைத்து காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் ஒரு நாளைக்கு அழிந்து போய்விடும். எல்லா அன்பும் மாயை. கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் கடைசி வரைக்கும் இருக்கும். எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க, இயேசு மாத்திரம் கைவிடவே மாட்டார். எல்லா அன்பும் மாறி போகிற அன்பு. ஆனால் இந்த தேவனுடைய அகாப்பே அன்பு என்கிற சொல்லப்படுகிற இந்த அன்பு, இது மாறாத ஒரு அன்பாய் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், என்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது? வேலைன்னு ஓடுறீங்களே, இந்த வேலையை கொடுத்தது யாரு? யோசிச்சு பாருங்க. பணம்னு நினைக்கிறீங்களே, இந்த பணத்தை கொடுத்தது யாரு? அதிகாரம் என்று சொல்லி ஓடுகிறீங்களே, இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இந்த பூமியை விட்டு போகும்போது இது எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. உங்களோட கூட வரக்கூடியது எது? தீமைகள், பொல்லாப்புகள், அசுத்தங்கள், இவைகளை பின்பற்றி கடந்து போவோம் என்றால் நாம் அடைய போவது இலச்சை, மகிமை அல்ல. ஆனால் ஜெபம், உபவாசம், தேவனை தேடுதல், வார்த்தையை தியானித்தல், உபவாசம் இருத்தல், தேவனுடைய அன்புக்குள்ளே நெருங்கி போகுதல், இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுதல், இதுதான் என்ன செய்கிறது? நமக்கு மகிமையாக பரலோகத்தில் நம்மோடு கூட வரப்போகிறது. வேற ஒன்றும் நமக்கு என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்லை. ஸோ அப்போ இன்னைக்கு எபேசு சபையின் அந்த தூதனோடு தேவனாகிய கர்த்தர் பேசுறது போல இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள், உங்களுடைய குடும்பத்தின் மக்கள், உங்களுடைய சபை ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு நீங்கள் விலகி போயிருப்பீர்கள் என்றால், ஆரம்பத்திலேயே பவுலை வைத்து எச்சரித்த கர்த்தர் இரண்டாவது விசை யோவானை கொண்டு அந்த சபை எச்சரிக்கிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. இன்றைக்கு உங்களையும் பார்த்தவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வருவீர்களா? நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை திரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இளையகுமாரன் மறுபடியும் வந்த பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையா? வேலைக்காரனா என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று கேட்டான். தன்னுடைய குமாரனாக சேர்த்துக்கொள்ளவில்லையா? கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன். ஜெபமெல்லாம் ரொம்ப பண்ணுறதில்ல, வேதமெல்லாம் படிக்கிறதில்லை, உடைய ஊழியத்தையெல்லாம் செய்யறதில்லை, எல்லாம் மறந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பொருளை பெருக்கி கொண்டிருக்கிறேன். நித்தியத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது என்ன நடக்கும்? எனக்கு இறங்கும் ஐயா, என்னை மாற்றும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றும் ஐயா. உம்மை போல நான் வாழ பிதாவினுடைய அன்பிலே எப்பொழுதும் கிறிஸ்து தன்னை காத்து கொண்டாரே, அதை போல கிறிஸ்துவின் அன்பிலே என்னை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பும் இறக்கும் உள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்கு நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நீர் பேசி சொன்ன உம்முடைய வார்த்தை வசனங்களுக்காய் நன்றி ஐயா. யாரெல்லாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுருக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் உம்முடைய அன்பிலே ரீயுனைட் ஆகத்தக்கதான கிருபைகளை தாரும். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக உம்முடைய கடைசி போட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காய் சிந்தினீரே. எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்தீரே. எங்களையே நாங்கள் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே. எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, புது சிருஷ்டியாய் மாற்றினீரே. இந்த ஆதி அன்புக்குள் நாங்கள் திரும்பி கடந்து வர, உம்முடைய நேசத்தில் என்றென்றைக்கும் சுகித்து இருக்க, ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நேசத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் பெருக, உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாய் நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. எந்த நிலையில் இருந்தாலும் தூக்கி எடுங்க ஐயா. ஒருவேளை மனம் திரும்பாமல் போனா, உங்ககிட்ட இருக்கிற அந்த விளக்கு தண்டை, உன்னிடத்தில் இருக்க அந்த விளக்கு தண்டை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, விளக்கு தண்டை எடுத்துகிட்டு போயிட்டா உலகத்துக்கு வெளிச்சம் நீங்கள் தான் சொன்ன எங்களுடைய வெளிச்சம் எப்படி ஜனங்கள் முன்னாடி பிரகாசிக்கும்? எனவே எங்களுடைய விளக்கு தண்டு எங்களிடத்திலிருந்து எடுத்து செல்லப்படாதபடிக்கு உம்முடைய அன்புக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து எங்களை மறுபடியும் ரீயுனைட் பண்ணத்தக்கதாக கிருபை தாரும். உலகத்தின் தீமைகள், அசுத்தங்கள், பொல்லாப்புகள், அசுத்தங்கள் எல்லாம் உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா
சினிமா, மதுபானம், சிகரெட்டு, இரகசிய பாவங்கள் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போவதாக. எல்லா பொல்லாப்புகளும் நீங்குவதாக. பெரிய மாற்றம் உண்டாவதாக. உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அற்புதமான சாட்சிகளை எழுப்புங்க. கணம், துதி, வல்லமைகள் எல்லாம் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மெய்யாகவே இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பில் நீங்கள் மறுபடியும் அதில் பெருகி தேவ காரியங்கள், தேவனோடு கூட இருக்கிற உறவில் நீங்கள் அதிகமாய் வளர்ந்து அவரை அறிந்து உணர்ந்து அவருடைய வழிகளில் இன்னும் முன்னேறி செல்லும்படி ஆண்டவர் தாமே உங்களுக்கு அருள் புரிவாராக. God bless you all.